ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோனிஷ் கேஃப். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான், வல்லாரை துவையல். வல்லாரை கீரையில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இதை பற்றின காமனாக ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரியும். அது வந்து ஞாபக சக்தி அதிகரிக்கும்னு. இது வந்து குழந்தைங்களுக்கு வாரம் 2 முறை கொடுத்துனீங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட ஞாபக சக்தியோட திறன் வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகும். அதே போல் மணத்தக்காளி கீரை எப்படி வயிற்றுப்புண் வாய்ப்புண் ஆற்றுமோ அதே போல் இந்த வல்லாரை கீரையும் வயிற்றுப்புண் வாய்ப்புண்ணை ஆற்றக்கூடிய திறன் இருக்குது இந்த வல்லாரை கீரைக்கு. இந்த வல்லாரைக்கீரையை 4 இலை போல் நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா நமக்கு அந்த வயிற்றுப்புண் வாய்ப்புண்லாம் சரியாயிடும். அப்படி உங்களால் வெறும் இலையாக சாப்பிட முடியலன்னா இந்த மாதிரி துவைகள் செஞ்சு சாப்பிட்டா கூட சரியாயிடும். அதே போல் இதை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோம்னா நமக்கு பார்வை குறைபாடு ஏற்படாமையும் தடுக்க முடியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஸ்டவ்வில் தவா வச்சு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். இப்போ அதில் சின்ன வெங்காயமும் பூண்டும் சேர்த்து ஃபஸ்ட்டு வதக்கி எடுத்துக்கிறேன். இப்போது அதில் 2 பெரிய பச்சை மிளகா நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கேன். இப்போ அதில் நான் வாஷ் பண்ணி வச்சுருக்க வல்லாரையை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வல்லாரைக்கீரை நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். பாருங்கள், கீழே நல்லா வதங்கிருச்சு, சுருளை வந்துருச்சு. இப்போ நான் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த தக்காளியை சேர்த்துக்கிறேன். இப்போ அதில் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உப்பு போட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கி ஜூஸி ஆகிடுச்சு. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ நான் ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன். கொஞ்சமாக தண்ணி தெளித்து அரைச்சிக்கோங்க, ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. இப்போ நான் மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ ஸ்டவ்வில் தவா வச்சு நல்லெண்ணெய் தான் சேர்க்குறேன். எண்ணெய் காஞ்சதும் இப்போ அதில் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். இப்போ தாளித்ததை நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா துவையல், அதில் சேர்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வல்லாரை துவையல் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் சாதத்தோடையும் சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இட்லி தோசைக்கும் தொட்டு சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரசம் சாதத்துக்கும் தொட்டு சாப்பிட்டுக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மோனிஷ் கேஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.